அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வருகின்ற சக்தி வாய்ந்த மாசி மாதத்துடைய அமாவாசை. வியாழக்கிழமையோடு வரக்கூடிய இந்த அமாவாசைக்கு குபேர அமாவாசைன்னு சொல்லிட்டு இன்னொரு பெயர் கூட இருக்குங்க. இந்த நாளில் நம்முடைய வீடுகளில் கடன் பிரச்சனைகள் தீரணும், நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல ஒரு விஷயங்கள், வேலை விஷயமாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் எதிர்பார்த்துருக்கலாம், குழந்தைகளுக்கான திருமணம், நிச்சயதார்த்தம், அப்படி எந்த ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தீங்கன்னா அந்த விஷயங்களானது உங்களுக்கு வீடு தேடி வருவதற்கான மிக அற்புதமான எளிமையான ஒரு பரிகார முறை தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். அமாவாசை நாளுங்கிறது நம்முடைய முன்னோர்கள் வழிபாட்டுக்கான ஒரு நாள் மட்டும் கிடையாதுங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தீரணும், இல்லை வேண்டுதல்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய வீட்டில் செய்யக்கூடிய இந்த பரிகாரங்களுக்கான மிகச்சிறந்த நாள் தான் இந்த அமாவாசை நாள். இந்த நாளில் முன்னோர்களுடைய வழிபாட்டோட நம்ம தெய்வ வழிபாடும் சேர்ந்து பண்ணுறப்ப கூடுதலான ஒரு விசேஷம் நமக்கு கிடைக்கும். அதுவும் இந்த மாசி அமாவாசையானது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த நாளில் நீங்கள் சின்னதாக எளிமையான ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் கூட அது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நமக்கு உண்டாக்கி தருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி நாளைக்கு வியாழக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த மாசி குபேர அமாவாசைக்கு நம்ம வீடுகளில் செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் தான். நம்ம நாளைய தினம் அமாவாசை நமக்கு சர்வ அமாவாசையாக நமக்கு வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா காலையில் ஒரு 9 மணிக்கு மேலே ஆரம்பிக்கின்ற திதியானது அடுத்த நாள் காலையில் வரைக்கும் இருக்குது. அதனால் முழுக்க நமக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிறதுனால இது சர்வ அமாவாசையை நமக்கு அழைக்கப்படுது. இந்த இதில் முன்னோர்களை நீங்கள் வழிபட்டதுக்கப்புறம் தர்ப்பணமாக இருக்கட்டும், வேறு ஏதாவது விஷயங்கள் நீங்கள் யாருக்காச்சும் தானம் கொடுக்குறீங்க, இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்முடைய இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம். அப்படி பொதுவாகவே ஒருத்தங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது முக்கியமான பிரச்சனைகள்லாம் இப்போ வந்துட்டுருக்கனாலே அதுக்கு கர்ம வினைகள் தாங்க காரணம். இந்த கர்ம வினைகள் கழிவதற்கான பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அமாவாசை நாள் தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் இழுத்தடிச்சிட்டு இருக்க ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப நாள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல விஷயம், அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, சுப விஷயங்கள், மங்கள விஷயங்கள், வேலை விஷயங்கள், இல்லை வேறு எதுவாக குழந்தை பிறப்பு, அப்படி எந்த விஷயங்கள் சுப விஷயங்கள் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது கூட இது மாதிரி நம்ம செய்கிறப்ப நம்முடைய கர்ம வினைகள் விலகி நமக்கு நல்லது ஒவ்வொன்றாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். இந்த பித்ரு தோஷங்கள், பித்ரு சாபங்கள், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிறது நம்மளே பார்க்கலாம். இதற்கு நம்ம நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமாவாசைக்கு நாளைக்கு முன்னோர்களுடைய வழிபாடுகள் எதுவாக இருந்தாலும் அதை முடித்ததுக்கப்புறமேட்டு வீட்டோட பூஜை அறையில் நம்ம தீபம் ஒன்று ஏற்றி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, விளக்கு ஏற்றி வச்சதுக்கப்புறமேட்டு வீட்டில் ஏற்கனவே வெல்லம் நீங்கள் பயன்படுத்தி வச்சுருக்கீங்கனாலும் பரவாயில்ல, அந்த ஒரு வெல்லம் எடுத்துக்கலாம். இல்லாட்டி புதுசாக சின்னதாக ஒரு துண்டு வெல்லம் ஏற்கனவே நாங்கள் இனி பேக்கெட்டே பிரிக்கலாமா, அப்படி அந்த வெல்லமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு வெள்ளை துண்டு, பனை வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ இல்லாட்டி வேறு நம்ம மண்டை வெல்லமோ, அப்படி ஏதாவது ஒரு வெல்லம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை ஒரு தட்டில் கொண்டு வச்சுட்டு சுவாமி ரூமில் உங்களுடைய குல தெய்வத்துடைய படத்துக்கு முன்னாடி அந்த வெல்லத்தை நீங்கள் வைக்கணும். வச்சதுக்கப்புறமேட்டு அந்த வெல்லத்தை உங்களுடைய வலது உள்ளங்கையில் எடுத்து நீங்கள் நல்லா ஆத்மார்த்தமாக கண்ணை மூடி உங்களுடைய வேண்டுதல் உங்களுக்கு என்ன, உங்கள் வீட்டில் எந்த ஒரு விஷயங்கள் நல்ல செய்தி உங்களுக்கு வரணும், ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு, அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு, நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு என்ன உங்களுக்கு வேணுமோ அந்த ஒரு விஷயத்தை ஆத்மார்த்தமாக அந்த வெல்லம் உங்கள் கையில் வச்சுட்டு இந்த ஒரு விஷயத்தை, உங்களுடைய வேண்டுதல்களை உங்கள் குலதெய்வத்தின் முன்னாடி நீங்கள் கேட்கணும். நல்லா வேண்டி முடிச்சதுக்கப்புறமேட்டு அந்த வெல்லத்தை எடுத்துகிட்டு வீட்டோட அந்த வாசலுக்கு வெளியே போயிட்டு பெரிய இப்போ மண்டை வெல்லம் இல்லாட்டி அச்சு வெல்லம் அது மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அதை பொடி பண்ணி அந்த நிலவாசலுக்கு வெளியில் ஃபுல்லாக தூவி விடணும். இப்படி நீங்கள் தூவி விடுற அந்த வெல்லத்தை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆக ஆக எறும்புகள் எல்லாமே ஒவ்வொன்றா அந்த எறும்புகள் அந்த வெல்லத்தை எடுத்துகிட்டு போக வர ஆரம்பிக்கும். இப்படி நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு தானமானது நமக்கு நூற்றுக்கணக்கான உயிர்களுக்கு ஒரு அன்னதானம் நம்ம கொடுத்ததற்கான ஒரு பலனை நமக்கு பெற்றுத்தரும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு அமாவாசையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறை மட்டும் செஞ்சு பாருங்களேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு உயிர்களுக்கு நம்ம தானம் கொடுக்கறதுங்கிறது நம்முடைய கர்ம வினைகள் நமக்கு நீங்கி நம்முடைய வாழ்க்கையில் பலவித மாற்றங்கள், நிச்சயமாக அதிசயங்கள், அதுவும் பித்தர்களுடைய ஆசைகளோடு நிச்சயம் நல்ல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும், நம்ம எந்த ஒரு விஷயத்தை நம்ம வேண்டி நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும்.
இது வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்திய எளிமையான ஒரு பரிகார முறை. குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வருது, மனக்கசப்புகள் வருது, நிம்மதி இல்லை, நமக்கு பிரச்சனைகள் தீரவே மாட்டேங்குது. அதாவது குடும்பத்தில் பண வகையில் பிரச்சனை இல்லை, பாக்கி நிம்மதியே இல்லாமல் எத்தனையோ குடும்பத்தில் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா? அப்படி இருக்கிறதுக்கு இந்த பித்திருக்களுடைய அந்த ஒரு தோஷமும் சாபமும் கூட காரணமாக இருக்கலாம். அதனால தான் அமாவாசை அன்னைக்கு நம்ம பித்திருக்களுடைய காரியங்களை ஏதாவது முறையாக நம்ம செய்யாமல் போயிருந்தால் கூட இது மாதிரியான சின்ன சின்ன கோபங்களும் சாபங்களுக்கும் நம்மளும் சரி நம்மளோட குடும்பத்து ஆளுங்களும் கஷ்டப்படுவோம். அப்போ இது மாதிரி எளிய முறையில் சின்னதான ஒரு பரிகார முறை தான். ஆனால் நீங்கள் செஞ்சு மட்டும் பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுதா இல்லையான்னு நீங்களே சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம். அதே மாதிரி நாளை தினம் அமாவாசை அன்னைக்கு எப்போ நீங்கள் குளிச்சுட்டு வரீங்களோ, அதாவது காலையில் ஏந்திரிச்ச உடனே, நிறைய பேர் காலையில் ஏந்திரிச்சோன்னே குளிப்போம், ஆனால் அமாவாசைக்கு கண்டிப்பாக எல்லாருமே காலையில் குளிப்போம். அப்படியே ஏந்திரிச்ச உடனே நீங்கள் உங்களுடைய நிலை வாசலில் ஒரு செம்பு இல்லாட்டி ஒரு டம்ளரில் தண்ணீர் மட்டும் கொண்டு வந்து நிலைவாசலில் நீங்கள் வச்சுருங்க. எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே அமாவாசைக்கு நம்முடைய பித்திருக்களானவங்க, நம்முடைய முன்னோர்கள் எல்லோரும் நம்மளை பார்க்குறதுக்காக பித்ருலோகத்திலேருந்து இங்கே நம்ம வீட்டுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி வரப்போ அவங்க தாகத்தோடு இருக்கிறதுனால இந்த தண்ணீர் நம்ம வீட்டு நிலவாசல் அப்படி வைக்கிறதுனால அதை பார்த்து அவங்க ரொம்ப மனம் மகிழ்ந்து நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களும் பிளெஸ்ஸிங்ஸும் கொடுத்துட்டு போவாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் எந்தவித விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியாட்டி கூட எளிமையான பித்தர்களுக்காக ஒரே ஒரு டம்ளர் தண்ணி இல்லாட்டி ஒரு செம்பு தண்ணீரை மட்டும் உங்கள் நிலைவாசலில் நாளைக்கு நீங்கள் வைங்க. ஒரு நாள் முழுவதுமே தண்ணி அங்கே இருக்கட்டும். அடுத்த நாள் காலையில் அமாவாசை முடித்து அடுத்த நாளைக்கு காலையில் அந்த தண்ணி எடுத்து நீங்கள் செடியில் விட்டுடலாம். ரொம்ப எளிமையான சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் செஞ்சு பாருங்களேன், வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்கள் உண்டாகும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.